கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நெறைய நேரம் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு சந்தோஷம் இல்ல. நம்ம குடும்பத்தில ஒரு சந்தோஷம் இல்ல. அமைதி இல்ல. எதனாலன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய நேரம் வந்து இந்த சந்தோஷத்தையும், அமைதியையும், ஒரு சமாதானத்தையும் எங்க தேடிக்கொண்டிருக்கோம்னா, உலகத்தில போய் தேடிக்கொண்டிருக்கிறோம். நெறைய குடும்பத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள சண்டைன்னு வச்சுக்கங்களேன். அந்த கணவனோ, மனைவியோ என்ன பண்ணுவாங்க, கடவுளிடத்தில போகாம, தன் குடும்பத்தில ஒரு சமாதானமின்மைய கடவுள்ட்ட போய் கேட்காம, அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளிய போவாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்டா இருந்தா என்ன பண்ணுவாங்க, இல்ல வெளிய போயிட்டு ஃபிரெண்ட்ஸ் கூட சுத்திக்கிட்டு, அந்த ஃபிரெண்ட்ஸ் என்ன பண்ணுவான், "சரிப்பா நீ வாயேன், கொஞ்சம் நம்ம ஒரு சிகரெட் குடிக்கலாம். இல்லன்னா ஒரு தண்ணி அடிக்கலாம். இல்லன்னா இந்த பொண்ணு கூட பேசு. நீ ஏன் உன் மனைவி கூடயே இருக்கிற? அந்த குடும்பத்தில போனாலே ஒரு சந்தோஷம் இல்லல்ல. வீட்டுக்கு போனா ஒரு சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. ஏன் நீ வீட்டுக்கு போற? நீ வா, இங்க ஒரு பொண்ணு இருக்கிறா. இந்த பொண்ணு கூட பேசு. சந்தோஷமா இரு. உனக்கு உன் மனைவிய பிடிக்கலையா? நீ வந்து டைவர்ஸ் பண்ணிக்கோ. இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. நீ ஹேப்பியா இரு." ஸோ இந்த மாரி என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவனிடத்தில போறதுக்கு விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், உலகத்தின் பக்கம் போயிட்டுருக்கோம். இல்லையா? மனைவியானவள் வந்து அதே மாரி தான். தங்களோட கஷ்டத்தையோ, நம்ம குடும்பத்தில இருக்கிற கஷ்டத்தையோ வந்து அவங்க அம்மாட்டயோ, இல்ல ஃபிரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது இதே தான் அட்வைஸ் குடுப்பாங்க. "நீ என்ன பண்ணு, உன் ஹஸ்பண்ட விட்டுட்டு வந்துரு. என் கூட வந்துரு. நான் உன்ன பார்த்துக்கிறேன்." சில ஃபிரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, "நீ ஏன் இன்னும் அந்த அவரையே கட்டி அழுகுற? டைவர்ஸ் பண்ணிடு. புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. அங்க போய் நீ சந்தோஷமா இரு." இந்த சந்தோஷத்த நம்ம யார்கிட்ட தேடணும்னா, கடவுள்ட்ட தான் தேடணும். நீங்க கடவுள விட்டுட்டு இந்த உலகத்தின் பக்கம் போனோம்னா, அந்த உலகம் வந்து உங்களுக்கு குடுக்குற சமாதானம், சந்தோஷம் வந்து எல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் மாரி தான். ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் போயிரும் இல்லையா? நெறைய மக்கள் அப்படித்தானே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க, நான் போய் ஒரு சினிமா பார்க்க போறேன். ஒரு டிவி சீரியல் நான் பார்க்குறேன். எதுக்காகனா, எனக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு மன அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இல்லையா? நெறைய நேரம் நீங்க பார்க்கலாம். நெறைய நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சினிமா பாட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. இல்ல நெறைய பேர் என்ன, இது எனக்கு மன அமைதிய தருது. ஒரு சந்தோஷத்த தருதுன்னு சொல்லி என்ன பண்றோம், நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையே, நம்ம சந்தோஷத்த கர்த்தருக்குள்ள தேடுறத விட்டுட்டு, நம்ம என்ன பண்றோம், வெளிய உலகத்தில் பிரகாரம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். இது ஏன் வந்ததுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாமத்திலிருந்தே ஆதாம் காலத்துல என்ன பண்றோம், கடவுளுக்கு பதிலா ஒரு ரீப்ளேஸ்மென்ட் வச்சுக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? எப்படி வந்து கடவுள் 2 மரம் குடுத்தார் இல்லையா? ஒண்ணு வந்து ஜீவ விருட்சம், இன்னொன்னு வந்து நன்மை தீமை அறியத்தக்க மரம். கடவுள் சொல்லியிருக்கார்ல, இத நீ சாப்பிடாதன்னு சொன்னா, ஆதாம் என்ன பண்றாரு, அந்த மரத்தின் கனியை சாப்பிடுறாரு. நம்மளும் அங்க இருந்திருந்தா நம்மளும் அப்படிதான் பண்ணியிருப்போம். சாத்தான் அழகா டெம்ப்ட் பண்றான். அந்த கனிய வந்து சாப்பிட வேண்டாம்ன்னு சொன்னாங்களா? இல்ல அந்த மாரி ஒரு ஒரு டெம்ப்டிங்கான வார்த்தை. ஏவாள் என்ன பண்றாங்க, அந்த கனிய சாப்பிட வச்சுடுறாங்க. ஏவாள் மட்டும் சாப்பிடல, ஆதாமும் சாப்பிடுறாரு. ஸோ தேவன் சொல்றத விட்டுட்டு, மனுஷன் சொல்றதையோ, சர்ப்பம் சொல்றதையோ, சாத்தான் சொல்றதையோ நம்ம கேட்கும்போது, அந்த குடும்பத்தில ஒரு சந்தோஷம் இல்லாம போயிடும். நம்மளும் வந்து தேவன் வைக்க வேண்டிய இடத்துல வேற எதையாவது வச்சிருந்தாலும், அந்த சமாதானம் நம்மளை விட்டு போயிரும். தேவன் நம்மள வந்து அந்த சமாதானத்தை எடுத்துருவார். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம யோசிச்சோம், எதெல்லாம் நம்ம வந்து இந்த உலகத்தின் பக்கம் நம்ம சந்தோஷத்த தேடிக் கொண்டிருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இல்லைங்களா? சாத்தான் அதே தான் சேம் தான் டெம்ப்ட் பண்றாரு இல்லையா? வசனம் சொல்றது மத்தேயு 4:4 அவருக்கு வந்து ரொம்ப பசி. 40 நாள் சாப்பிடல இல்லையா? வனாந்தரத்துல வந்து ரொம்ப டயர்டா இருக்கிறாரு. அவருக்கு தேவை வந்து அந்த இடத்துல சாப்பாடு தான். உண்மையான தேவை. ஆனாலும் சாத்தான் சொல்றான், "இந்த கல்ல வந்து நீ அப்பமாயி புசிங்க" அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, "யோவ் நீ என்ன சொல்றது? என் கடவுள் சொன்னா நான் கேட்பேன். கடவுள் இந்த கல்ல அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொன்னா நான் சாப்பிடுறேன்னு" சொல்லிட்டு அந்த சாத்தான வந்து வசனத்தின் மூலியமா பேசுறார். அதுதான் இன்னைக்கும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அட்வைஸ் வந்து யார் மூலியமா வருது? சாத்தான் மூலியமா வருதா? இல்ல கடவுள் குடுக்குறாரான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம கடவுள் குடுக்குற ஒரு வசனத்த கேட்டோம்னா, நமக்கு அது சமாதானமா முடியும் இல்லையா? நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 4 வசனத்த நான் சொல்லிட்டு போயிர்றேன் இல்லையா? நம்ம கடவுள் வந்து ஒரு தகப்பன போலங்க. நம்ம கடவுள் ஒரு தாயை போல. வசனம் அழகா இருக்கு இல்லையா? மத்தேயு 7:11 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பொல்லாதவர்களாகிய இல்லையா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே பொல்லாதவர்கள் தான். அவங்களே அவங்க பிள்ளைகளுக்கு நல்லது கொடுக்கும்போது, நான் பரமபிதா உங்கள படைத்த தேவன் உங்களுக்கு நல்லது கொடுக்க மாட்டேனான்னு சொல்லி கேட்கிறார். இல்ல நம்ம என்ன பண்றோம்? அத நம்புறதே இல்ல. கடவுள் வந்து நம்மள வந்து கீழ தள்ளி விடுறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்மள கண்டிக்கிறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? நம்ம நம்ம பரமபிதா இல்லையா? நம்ம தேவன நம்ம என்ன பண்றோம்? ஒரு டவுட்டாவே பார்த்து இப்ப சொல்றாரு, "நான் உன் அப்பாவோட மேலப்பா. உனக்கு என்ன பெஸ்ட்ன்னு எனக்கு தெரியும்." இல்லையா? அதனால நான் ஒரு தகப்பனைப் போல நான் உன்ன பார்த்துக்குவேன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்ததா ஒரு வசனம். ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்களேன். நார்மலா ஒரு ஒரு பெற்ற பிள்ளைய வந்து அம்மா மறக்கவே மாட்டாங்க. அவங்க மறந்தா கூட நான் உன்ன மறக்க மாட்டேன். என் உள்ளங்கையில நான் வரைஞ்சிருக்கேன்ப்பா. நீ கவலைப்படாத. என் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? இல்ல ஒரு தாய் தேற்றுவது போல நான் தேற்றுறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு அம்மா தான் ஒரு 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 அன்பின் உருவம் இல்லையா? இந்த நம்ம கண்ணால பார்க்குறோம் இல்லையா? அவங்க ஒரு ஒரு பையனையோ, ஒரு பொண்ணையோ எப்படி தேற்றுவாங்க? அதே மாரி நான் தேற்றுறேன். அவங்க தேற்ற மறந்தாலும் நான் உன்ன தேற்றுறேன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த 2 வசனம் நம்ம இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு கவலையே இல்லைங்க. அதை விட ரொம்ப முக்கியமான வசனம் வந்து பார்த்தீங்கன்னா, தானியேல் 5:35 பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார்.
அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. கடவுள் என்ன பண்றாரு? அவருடைய சித்தத்தின்படி தான் செய்றாரு. அதனால வந்து நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவையில்ல. இல்ல வானத்தின் சேனைகள்லாம் வானமண்டலங்கள் பொல்லாத ஆவியினாலும் சரி, ஏஞ்சல்ஸ்னாலும் சரி, இந்த உலகத்துல இருக்கிற மக்கள்னாலும் சரி, எல்லாரும் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க? கடவுளுடைய கண்ட்ரோல் இருக்காங்க. அதனால நம்ம வந்து எதை குறித்தும் கவலைப்படாம நம்ம கர்த்தரிடத்துல போகும்போது கர்த்தர் வந்து அந்த சந்தோஷத்தை கொடுப்பார் இல்லையா? ஏன்னா வந்து வசனம் அழகா சொல்லுது ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நன்மைக்கானதாங்க. நன்மையானது நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சந்தோஷம் நமக்கு வந்துரும் இல்லையா? ஏன்னா யோபு அப்படித்தானே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, கடவுள் வந்து என்னை எப்பவுமே பத்திரமா பார்த்துக்குவாரு. அவருடைய சித்தத்தின்படி நடத்துவாரு. அவருடைய உள்ளங்கையில நான் வரைந்து வைத்திருக்காருங்கிற அந்த ஒரு நிச்சயம் நமக்கு வந்துருச்சுன்னா, நம்ம எதை குறித்தும் நம்ம கவலைப்பட மாட்டோம். எல்லாத்தையும் குறித்து நம்ம சந்தோஷப்படுவோம். பவுல் வந்து இந்த வசனத்தை பிலிப்பியர் 4:4 எழுதும்போது அவர் எங்க இருக்கிறாருன்னா, ஜெயில்ல இருக்கிறார். ஜெயில்ல இருந்து என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்றேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள்ன்னு சொல்றாரு. அதுதான். அவர் என்ன பண்றாரு? எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன ஜெயில்ல போட்டாலும், என்னை வந்து அடிச்சாலும், என்னை வந்து உபாதிச்சாலும், நான் வந்து எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி பவுல் சொல்றார். இல்ல இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? நான் கர்த்தரிடத்துல எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு. என்னென்ன காரியங்களெல்லாம் வந்து நம்ம வந்து சந்தோஷமா இல்லையோ, அது தேவனிடத்துல சொல்லுவோம். கடவுளே இது எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. இது பிரச்சனையா இருக்கு. இது எனக்கு சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்துல போகும்போது, கர்த்தர் வந்து நம்ம எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டு அவருக்குள்ள நம்மள சந்தோஷமா வச்சுக்கொள்வார். கர்த்தர் நம்ம இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.